ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் அப்கமிங்கில் வர 2026 எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு டிசிப்ளினாக அண்ட் கான்சன்ட்ரேட்டாக படிக்க இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2026 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் வாங்கி வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டே 1லேருந்து எக்ஸாம் செலெக்ஷன் ஆகிற வரையும் இந்த நோட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டே 1லேருந்து டே 6 வரையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. நீங்கள் டெய்லியும் அந்த நோட்டில் வந்து நோட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிறீங்க, டெஸ்ட் என்னென்ன போட்டு பார்க்குறீங்க, உங்கள் மார்க்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, இது மாதிரி நீங்கள் எக்ஸாம் செலெக்ஷன் ஆக வரையும் இந்த நோட்டில் வந்து நோட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் டெய்லியும் நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு தான் நான் இது மாதிரி ஒரு பிளான் சொல்கிறேன். உங்களை நீங்களே எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு லைவாக நீங்களே பார்க்குறதுக்கு தான் அந்த நோட் போட சொல்கிறேன். நானும் வீக்லி வந்து நான் என்னென்ன படிக்கிறேன்னு அப்டேட் பண்ணுவேன் யூடியூப் சேனலில். 1 வீக்லேருந்து 2 வீக் வரையும் நான் பார்ப்பேன். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சென்ட் பண்ணலையோ நான் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் குரூப்லேருந்து. எதனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னா, நம்மலாம் சேஞ்ச் ஆகணும், நம்ம ஹேபிட்டை டெவலப் பண்ணணும், கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸாக படிக்கிறதுக்கு தான் நான் அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா மற்ற டெலிகிராம் சேனல் மாதிரி நம்ம சேனல் இருக்கக்கூடாது. நம்ம 2 பேரும் என்கேஜாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்ள டவுட்ஸும் எனக்குள்ள டவுட்ஸும் தெரியும். மற்ற சேனல் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் மட்டும் பார்ப்போம், அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கிறீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க டெலிகிராம் சேனலில். கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே லைவாக பார்ப்பீங்க. அப்கமிங் வீடியோஸில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு டெய்லி ஷெடியூலும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. டெய்லி ஷெடியூல்னு சொல்கிறது 120 டே ஸ்ட்ராட்டஜி, 60 டே ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 டே அண்ட் 7 டே ஃபாலோ பண்ணுவீங்க. 3rd டே வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துடும். அப்புறம் 4th டே 5th டே ஃபாலோ பண்ணுவீங்க. 3rd டே முடிக்காத வந்து லேக் ஆயிரும். நானே 30 டே ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்தேன் எம்டிஎஸ்க்கு. பட் ஆனால் டே கம்மியாக இருக்கனால தான் கொடுத்தேன். இதேமாரி கண்டினியூஸாக இடையில லேக் ஆனிச்சுன்னா கடைசி வரையும் நீங்கள் படிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கான ஷெடியூலை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வீக்லி ஷெடியூல் கொடுக்குற மாதிரி. இது வந்து டெய்லி ஷெடியூல் மாதிரி இருக்காது, ஓவராக ரெஸ்ட் பண்ணுற மாதிரி. வீக்லி ஷெடியூல் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதேமாரி 1 வீக்கில் 7 டேஸ் இருக்குன்னா 6 டே வந்து படிப்பீங்க. 7th டே வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மண்டே வந்து ஃபிசிக்ஸு, டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி, வெனஸ்டே வந்து பயாலஜி. இந்த மாதிரி சைக்கிளிக்காக நம்ம படித்தோம்னா நம்ம வந்து பேர்ன் அவுட் ஆக மாட்டோம், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பிளான் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்.